வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் இந்த சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது ஆத்ம திருப்தி என்கிற இந்த வீடியோ போட்ட உடனே அதுக்கப்புறம் எந்த வீடியோவுமே போடக்கூடாது. அதாவது நிறைய எப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு, அதை யாருமே பண்ண மாட்டேன்றீங்க. நம்ம சிஷ்ய பிள்ளை குமார் தாத்தா தவிர அப்படின்றதுனால நான் கொஞ்சம் இதுவாயிட்டு இந்த ஏஐ வச்சு, அதாவது இந்த ஏற்கனவே இந்த எல்லாமே ஓப்பன் சோர்ஸ்ல தான் இருக்கு. கோடிங்லாம் சோர்ஸ் கோட்லாம் எல்லாம் ஓப்பன்ல தான் இருக்கும். அதுல இருக்கிறத எடுத்து ஏஐ கிட்ட போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி அதுல இப்படி மாறுதல் வேணும் அப்படின்லாம் கேட்டு எதனா பண்ணுவீங்கன்னா, யாருமே எதனா டவுட்டு தான் எனக்கு கேக்குறீங்களே தவிர இதை நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன், இதை பாருங்க அப்படின்ட்டு யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க. அதனாலயே நான் இதோட வீடியோ போடுறதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் எதனா அடுத்த வருஷத்துல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா எதனா பண்ணலாம் ஒரு ஐடியால இருந்தேன். இப்போ இந்த வீடியோ போறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த அடங்கல் மேக்கர் இந்த 2 விஷயனு, அதாவது அந்த புதுசா வர ஏ ரிஜிஸ்டர், இந்த ஏ ரிஜிஸ்டர் இருக்கு இல்லைங்களா, தமிழ்நில ஆப்பதிவேட்டுல இருந்து நில உடைமை மேம்பாடு திட்ட ஆப்பதிவேடு மீட்டுருவாக்கும். இந்த இதுல இருந்து அதுக்கப்புறம் வர நிறைய இதுல ஒரு சின்ன பக் இருக்குது. கோடுல கிடையாது, ஆக்சுவலா சின்ன பக் எதுனா, உங்க அதாவது இந்த டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் அது மாதிரிங்கிற மாவட்டங்கள்ல அது தப்பாவது. அதுக்கு அதாவது தப்பாவல, அந்த அரசு நிலங்கள் அதுல விட்டு போகுது. இதுதான் அந்த 3 மாவட்டத்துல இருந்துமே ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் அது எனி டிஸ்க்ல போய் பார்க்கும்போது அதுதான் தெரிஞ்சது. அதுக்கு நான் என்ன பண்ணலான்றத நான் இதுல சொல்லிடுறேன். இதுல இருக்கிறது நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்களே அதுல எடிட் பண்ணீங்க, இல்ல 2 ஆப்ஷன் சொல்றேன், அது என்னவோ அதை நீங்க பண்ணீங்க. ஓகேங்களா? ரைட் குத்தீங்கன்னா இங்க டெவலப்பர்ன்ற ஆப்ஷன் டிக் பண்ணாம இருக்கும். அதை டிக் பண்ணிட்டு நீங்க ஓகே குத்தீங்கனாலே இங்க டெவலப்பர்ன்றது வந்துடும். இந்த டெவலப்பர்ல இந்த விஷுவல் பேசிக்ன்றது கிளிக் பண்ணீங்கன்னா அது விஷுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன்ஸ், அதாவது விபிஏ கோடு ஓப்பன் ஆகும். அதுல பெரும்பாலும் இந்த கோடிங்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த ஃபார்ம்ஸ்ல தான் இருக்கும். இதுல ஃபார்ம்ஸ் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வருதா. இது தனியா மாடல்ஸ், நான் இது சில டெஸ்டிங்காக இதுல வச்சுக்கிறேன். இது நான் இப்ப பண்ணியிருக்கிறேன். அதுக்காக இதுல நீங்க நிறைய பேர் இதுல பார்த்தா ஓபன் பண்ணி பார்த்தா எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஆக்சுவலா அது தனியா ஒரு மேக்ரோ, அதாவது இதை பண்ணிட்டு பப்ளிக்கா இல்லாம கால் பண்ணாம பிரைவேட்லயே கால் பண்றது இது. அதனால இந்த ஜிஎம்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு வருதா. அதுல நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா எதை டபுள் கிளிக் பண்றீங்களோ அதனுடைய இது வரும். அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இந்த லைனு தான். இந்த லைனு இந்த 3 மாவட்டங்கள், அதாவது எனக்கு தெரிஞ்சு 3, வேற எதனா ரிப்போர்ட் ஆனாலும் நீங்க உங்க மாவட்டத்துல இது மாதிரி பிரச்சனை வருதுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். இதுல என்னன்னா, இந்த இருக்கிறதே கோடு இவ்வளவுதான் இதுல இருக்கிறது. ஓகேங்களா? இது சிம்பிளான மேட்ரு. இது இந்த இதுக்கு வர வைக்கிறது, ஏ ரிஜிஸ்டர்ல இருந்து அந்த என்ன சொல்றது கியூட்டுக்கு போக வைக்கிறது. இந்த ஏ ரிஜிஸ்டர்ல இருந்து கியூட்டுக்கு போக வைக்கிறதுல சைட் பை சைடாவே காட்டுறேன் உங்களுக்கு.
இஸ் நியூமரிக் டேட்டா ஐ ஈக்குவல் டு டியூ, அதாவது ஏ ரிஜிஸ்டர் ஷீட்ல இருக்கிற டேட்டாவை தான் எடுத்துக்குது. அது யூ பவுண்டுனா, யூ பவுண்ட் டேட்டானா டேட்டா எது வரைக்கும் இருக்கோ அதை எடுத்துக்கும். ஒன்னுல இருந்து, அதாவது நான் 1 ரோல இருந்து அதாவது இதுல I22னா இந்த 22 இதுல இருந்து எடுத்துக்குது. ஓகேங்களா, ரோல இருந்து. அதே மாதிரி யூ பவுண்ட் டேட்டா லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஓகே, இஸ் நியூமரிக் டேட்டா ஐ ஈக்குவல் டு 12னா இது எல்லாமே எடுத்துக்குதா. ஐ ஈக்குவல் டு 12ன்றது என்னன்னா 12th காலம் அது. ஓகேங்களா, அதாவது ஐன்றது 22 22வது ரோல இருந்து ஆரம்பிக்குது. ஐ யூ பவுண்ட் டேட்டா 12, இதுல 12ன்றது இது இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து A25 நீங்க காட்டுதா. இங்கிருந்து அப்படியே எடுத்துன்னு போனீங்கன்னா மேல அங்க 1R6C அப்படின்னு மாத்து பாருங்க. அது ரோ எத்தினாது, ரோ எத்தினி ரோ, காலம் எத்தினின்னு காட்டும். அதுல நீங்க இதுல 12 எத்தினது வச்சீங்கன்னா என்ன வருது, இது வருது. ஓகே, இது வந்து தீர்வைய நான் மாத்திட்டேன் இதுல ஆக்சுவலா. ஓகே, உங்க அதாவது இந்த கோட்ல இப்படி இருக்கு. ஆக்சுவலா ரியல் கோட்ல எது இருக்கும்னா 10 தான் இருக்கும். இதோ 10னா இந்த மண் தரம் என்றதுதான் இருக்கும். இந்த இந்த இதுல வந்து 10ன்னு இருக்கும். ஓகே, இது ரெண்டுமே 10 10ன்னு இருக்கும். இந்த மண் தரம்ன்றது என்ன ஆகுதுன்னா, அந்த டெல்டா மாவட்டங்கள்ல ஃபில்டர் போட்டு காட்டுறோம் பாருங்க. இது ஆக்சுவலா எங்க ஊர் இது இருக்காது, இதுல கரெக்டா தான் இருக்கும். இதுல பிளாங்க்ஸ் எடுத்துடுறோம். மண் தரம்ன்றதும் தேவையில்லை, அதாவது நியூமரிக் மட்டும்தான் எடுக்கும். அதனால மண் தரம்ன்றதும் தேவையில்லை. ஓகே, அப்படின்னும் போது இதுல எல்லாமே வந்து இதுல இருக்கு. புறம்போக்கா இருந்தாலும், புறம்போக்கா இருந்தா என்ன 0ன்னு வந்துடுது. அந்த டெல்டா மாவட்டங்கள்லாம் இது என்னன்னா 0ன்னு வர மாட்டேங்குது. ஒண்ணு நல்லுன்னு இருக்கு. நல்லுன்னு இருந்தா NULL நல் அப்படின்றது. NUL நல்னா என்ன, அது வந்து நல்லுன்றது எதுவும் இல்லைன்றதெல்லாம் அது நல்லுன்றது என்னது டெக்ஸ்ட்ன்றதுனால அதை எடுத்துக்க மாட்டேங்குது. அப்படின்னா இது காலியா இருக்கு. இது காலியா இருந்தாலும் என்னது எதுவுமே இல்லை அப்படின்னும் போது, எதுவுமே இல்லைன்றதுனாலயும் இது நியூமரிக் இல்லைன்றதுனால இந்த அரசு புறம்போக்குன்றதுல சிலதை எடுத்துக்க மாட்டேங்குது. இதுல 0 இருந்தா எடுத்துக்குது, ஆனா 0 இல்லாததுனால எடுத்துக்க மாட்டேங்குது. அதனால நீங்க என்ன பண்ணணும், இந்த கோடை வந்து நீங்க 12க்கு மாத்திக்கணும். அதாவது 12க்கு மாத்திங்கன்னு பாருங்க. 12க்கு மாத்தும் போது என்ன பாத்துக்கணும், நீங்க இதுல எல்லாமும் கரெக்டா வருதான்னு பாத்துக்கணும். அதாவது 12வது ரோ, 12வது காலம்ன்றது எது, இது 14, இது 12, இதுதான். இது என்னத்துக்கு 12 எடுக்கிறோம்னா, இப்ப வந்து என்னன்னா எப்படி இருந்தாலும் பரப்பு வரும். அதனால பரப்பு எடுத்துக்கலாம் போது பரப்புக்கு வந்து சப்டோட்டல் வருது. ஓகேங்களா, பரப்புக்கு சப்டோட்டல் வரும். தீர்வைக்கு எடுக்கலாம்னாலும் தீர்வைக்கு அரசுக்கு இருக்காது. அடுத்து அதுவா இருந்தாலும் சப்டோட்டல் வருது. அதனாலதான் நம்ம என்ன எடுக்கிறோம், இது எடுக்கிறோம். ஓகே, அதாவது என்னது 12வது காலம் இந்த தீர்வை, ஹெக்டருக்கான தீர்வை இதுல இது எடுக்கிறோம். இதுலயும் வந்து அந்த அரசு புறம்போக்குல இருக்கிறது உங்க மாவட்டத்துல இருக்குது 0, அது மாதிரி எதனா 0 இல்லைன்னா வந்து எதனா நம்பர் வருதான்றத பாத்துங்க. அரசு புறம்போக்குனா 0ன்னு வரணும். ஏன்னா இந்த மண் தரம் எடுத்தா ஒரு இதுவா இருக்குதுன்றதுனால இப்ப வந்து இதுல 12ன்றத நீங்க எடிட் பண்ணிக்கணும். அப்படி உங்களுக்கு உள்ள போய் கோடிங் எல்லாம் எடிட்டிங் தெரியலன்னும் போது இதே மாதிரி இதுல வந்து அரசு ரயத்து வாரின்றத மட்டும் ஃபில்டர் போடுங்க. போடும் போது அரசு ரயத்து வாரி எல்லாம் வந்துடும். இதுல எத்தனாவது காலம், 10வது காலம் வந்து இதுதான் மண் வயனம் இருக்கிறது காலம். இந்த மண் வயனம்ன்றது எல்லாத்துலயும் நம்பர் இருக்கான்னு பாத்துங்க. ஓகே, இதுவே பாருங்க, இதுல வந்து மண் வயனம் இல்லை நத்தத்துல. அதனால இது வருமானு சந்தேகம். அது மாதிரிதான் மண் வயனம் கண்டிப்பா இருக்கணும். மண் வயனம்ன்றதுனுடைய இதுல அந்த இது வந்து கரெக்டா வரணும். அந்த மண் வயனம் வந்து இது மாதிரி எம்டியா இருக்கு, இல்ல அதுல நல் இருக்குன்னும் போது அது வராம போயிடும். அதுக்குதான் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சது. அதனால
இந்த கோடிங்க வந்து நீங்க அதுல 10ன்னு இருக்கிறத 12ன்னு மாத்தீங்க. ஓகேங்களா? இந்த கோடிங்கும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா இதுல ஃபில்டர் போடுறீங்க இல்லையா? இதுல ஃபில்டர் போட்டவன இங்க இருக்கிறதுல இதுதானே 10வது ரோ. ஓகே, 10வது காலம். இதுல இருந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ எடுத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துடும். அதுல கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டு ஸ்பெஷல்ல விசிபிள் செல்ஸ் ஒன்லி கொடுங்க. அதுல எதனா ஒன்றுல ஏதாவது ஜீரோ வச்சீங்கன்னா கூட போதும். ஏன்னா இதை வந்து நம்ம கால்குலேஷன்ல எடுக்க போறது இல்லை. இது வந்து ஒரு என்னது கண்டிஷனா தான் நம்ம பாக்குறோம். அதனால ஜீரோன்னு வச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் அப்படி வச்சீங்கன்னா அந்த கண்ட்ரோல் என்டர் வச்சீங்கன்னா எல்லாத்துலயும் வந்து அந்த விசிபிள் செல்ஸ் எல்லாத்துலயும் வந்து ஜீரோ ஆயிடும். ஓகே, கண்ட்ரோல் ஜி ஸ்பெஷல், அதுல விசிபிள் செல்ஸ் ஒன்லி, அதுல எதனா ஒன்றுல ஜீரோ வச்சுட்டு கண்ட்ரோல் என்டர். ஓகே, ஆச்சுன்னா எல்லாத்துலயும் ஜீரோ ஆயிடும். இதுவே வந்து என்னன்னா இதோட நின்று இருக்கு, அதனாலதான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ இது வரைக்கும் நின்று இருக்கு பாருங்க. அதுதான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எந்த எழுதிடுங்க. அதுக்கப்புறமா இது வரைக்கும் வச்சீங்கன்னா கண்ட்ரோல் ஜி லாஸ்ட் விசிபிள் செல்ஸ் ஒன்லி. ஓகே, இப்போ இதுல ஜீரோ கண்ட்ரோல் என்டர் ஆச்சுங்கன்னா என்ன அது எல்லாத்துக்கும் ஜீரோ வந்துச்சா? இப்போ வந்து நீங்க ஃபில்டர் எடுத்துட்டு அந்த இதை வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே, என்னது இப்ப பாருங்க, அதுல கண்ட்ரோல் அந்த ஜீரோ இல்லாததுனால இவ்வளவு இருந்ததா? ஆக்சுவலா இது மாத்தியாச்சு, அதனால இதே தான் வரும் 7589. அதே வந்துச்சு பாருங்க. ஓகே, இது ஒரு முக்கியமான ஒரு இது. ஆக்சுவலா இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர் மார்க் இருக்கு. அதே மாதிரி அந்த அலங்கல் 15 ப்ரோல பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் இருக்கு. இந்த இண்டெக்ஸ் என்ன பேர் வருதோ அதை வந்து அந்த வாட்டர் மார்க் வர மாதிரி ஈஸியா ப்ரோக்ராம்லாம் நீங்களே வந்து ஏஐல பண்ணலாம். நம்ம சிஷ்யப்பிள்ளை குமார் தாத்தா வந்து அதெல்லாம் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? அது மாதிரி நீங்களே யோசிக்கணும் எல்லாமே எப்படி என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம். இது ஒரு முக்கியமான ஒரு பக் இருக்குது. அதாவது ஆப்பதிவேடு, அந்த மாவட்டங்கள் ஆப்பதிவேட்டுல தப்பு இருக்குதுன்றதுனால தான். ஆக்சுவலா இது மாதிரி ஆப்பதிவேட்டுல தப்பு இருக்குது ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறோம். குறிப்புல நத்தம் இருக்கும், ஆனா இதுல டைப்ல பாத்தீங்கன்னா நஞ்சை புஞ்சைன்னு இருக்கும். ஓகேங்களா? இதுலயே கூட வித்தம் இருக்கும் பாருங்க. இதுல நத்தம் இருக்குதான்னு பார்க்கலாம். கானா சானா எங்க வரும்னா நத்தம் டிக் பண்றேன். இது பரவாயில்ல, எல்லாமே இதுல புறம்போக்கு இருக்கு. பட் ஆனா நத்தம்னு இங்க குறிப்புல இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா நஞ்சை புஞ்சைன்னு இருக்கும். அது நஞ்சை புஞ்சை எங்கன்னா போய் அந்த இடத்துல உட்காரும். அது மாதிரி ஆப்பதிவேட்லயே தப்பு இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் செக் பண்ணிட்டு தான் ரெடி பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது ஒரு விஷயம் முக்கியமானது இதுல சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டாதாரர் இந்த தொகுதிகளா பிரிக்கிறது பத்தி கேக்குறீங்க. தொகுதிகளா பிரிக்கிறது இதுல கியூட். அதே மாதிரி நம்ம அடங்கல் 15 ப்ரோல பார்த்தா ரஃப் ஷீட்ல இது மாதிரி இருக்குதா? இதுல நீங்க ஃபில்டர் போடுங்க, டேட்டா ஃபில்டர் போடுங்க. ஏன்னா ஃபில்டர் போட்டு நமக்கு தேவையில்லாத எதுவோ அது வரைக்கும் டிக்ல வச்சுக்கணும். தேவையான டிக் எத்துணும். இப்ப நஞ்சை வரைக்கும் எனக்கு வேணும், ஒரு மிச்சதெல்லாம் தேவையில்லைன்னும் போது நஞ்சை பண்ணீங்கன்னா அதுதான் இதுல வர
அடங்கல் மேக்கர் மூலியமா ஃபேருக்கு எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு நஞ்சை வரைக்கும் தொகுதி வரப்போகுது. அதே மாதிரி புஞ்சை வரைக்கும். இது எப்படி நீங்க ஐடியா பண்றதுதான் எல்லாமே ஃபில்டர். இதுலயே நீங்க சர்வே நம்பர் எதுல இருந்து எது வரைக்கும் வேணும் புஞ்சையிலேயே அப்படின்னும் போது அதே மாதிரி ஃபில்டர் போட்டுக்க வேண்டியதுதான். இது எவ்வளவு விஷயம் சொன்னாலும் நிறைய பேர் டவுட் திருப்பியும் போன்ல சார் நஞ்சை தொகுதியா பிரிக்கிறது அப்படின்னு கேக்குறீங்க. இது ஒரு சிம்பிள் மேட்டர். நீங்க ஐடியா பண்றதுதான் இதெல்லாம். ஓகேங்களா? இதுல குவிட்ல இருக்கும் அந்த 15 இங்கேதான் அந்த எல்லாத்துலயும் லாஸ்ட்ல ஒரு 5 பேஜ் 10 பேஜ் விடுறதுல இந்த சர்வே நம்பர் இது அந்த ப்ராம்ப்ட் பத்தி நான் சொல்றேன்னு ஜெமினி போலாம், சாட் ஜிபிடி போலாம், கிளாட் போலாம், எதுல ஒன்னா போங்க. நீங்க இப்ப அந்த பேஜ் நம்பர் இல்லாத நான் சும்மா ஒரு டெஸ்டிங்காக 16 பேஜ் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதுல நம்ம என்னது ஈவென்ட் பேஜ்ல மட்டும்தான் இங்க ரைட் ஹேண்ட் டாப் கார்னர்ல உங்களுக்கு பேஜ் நம்பர் வரணும். ரைட்டுங்களா? அதுக்கு நம்ம இந்த பேஜ் அந்த ஃபைலை அப்லோட் பண்றோம். அந்த எக்ஸல் ஃபைல் நீங்க ரெடி பண்ற ஃபைல், அதாவது இந்த பேஜ் நம்பர் இல்லாத அந்த அடங்கல் மேக்கர் 15 ப்ரோக்காக சொல்றேன். அப்புறம் இந்த ப்ராம்ப்ட் இதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒன்னும் இல்லை, நீங்க இஷ்டத்துக்கு இதை எப்படி வேணா மாத்திக்கலாம். ஆட் a sequential page number series 1 to 3 to only the even physical pages of this PDF, skipping odd pages entirely. Place the number in the top right corner of each even page in Arial bold 12 point size. நீங்க வேற எதனா ஃபாண்ட் சைஸ் அது மாதிரிலாம் மாத்திக்கலாம். ஓகே, இந்த ப்ராம்ப்டை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் செகண்ட்ஸ்லயே ரெடி ஆயிடும். ஓகே, இதை சாட் ஜிபிடி, ஜெமினி, கிளாடு எவ்வளோ ஏஐ டூல்ஸ் இருக்கு, எதுல ஒன்னா நீங்க ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இது ஜெமினில இதை பண்ணி இது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சாட் ஜிபிடிலே பார்க்கலாம். ஓகே, நியூ சாட், ஆட் ஃபைல்ஸ் அதை கொடுக்குறேன்.
அதையும் நீங்க குடுத்துக்கலாம். ப்ராம்ப்ட்ட நான் வந்து இந்த இதுல ஆட் பண்றேன். ஈஸியா வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். ஓல்டா